எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயின்னே இருக்கிறாங்க. போயிருக்கும்போது அது வேரியஸ் செக்கப் பண்ணிவிட்டு, லைக்கர் அம்னி கம்மியாக இருக்குங்க. அதாவது பனி நீர் கம்மியாகுது, 12 கீழே இருக்குது. அதனால் குழந்தை வந்துட்டு ஆபத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டாரு. எனக்கு அன்னையிலேருந்து தூக்கமே இல்லை, பயமாக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறக்கிறதுனால, இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் போனேன். ஆனால் லைக்கர் அம்னே கம்மியாக இருக்குது, 12 கீழே இருக்குதுன்றாரு. இப்போது நீங்கள் கரெக்டாக சொல்கிறதுனால உங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த லைக்கர் அம்னியாக கம்மியாகிறது வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்தது இயற்கை. அதாவது குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை வந்துட்டு குறைபாடுகள் என்ன இருக்கும், குறைபாடுகள் இருந்தால் தான் யூரின்லாம் கரெக்டாக கர்ப்பப்பை உள்ளே போகணும். அந்த கர்ப்பப்பை உள்ளே போனால் தான் லைக்கர் அம்னே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த குழந்தை குறைபாடுகளை நம்ம பார்த்துட்டு அதுக்கு நம்ம சரி பண்ணலாம். ரெண்டாவது, அதுக்கு மேலே நஞ்சுக்கொடி மேலே வந்து முடிச்சு இருந்தால் கூட பிளட் சப்ளை கம்மியாகும், அதே நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நஞ்சில் வந்து சின்ன சின்ன கிளாட்டெல்லாம் இருக்கும், அதில் ரத்தம் வந்து உள்ளே வராது, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு பிளட் சப்ளை வராது. அப்போ கர்ப்பப்பையிலேருந்து பிளட் சப்ளை வந்தால் தான் அது நஞ்சுக்கு வந்து நஞ்சுக்கொடி வந்து குழந்தைக்கு போகும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு லைக்கர் அம்னே கம்மியாகுதுன்னா அந்த குழந்தைக்கு நல்ல உணவு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப யோசனை இருக்கிறீங்க, ரொம்ப திங்கிங்கில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கோஆப்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதில் குழந்தைகளோட குறைபாடு வளரணுன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி கொடுங்க, நல்ல புக்கு படிங்க, நல்ல எண்ணெய் தருங்க. எனக்கு லைக்கர் அம்னே வரும்னு நினைங்க. அந்த குழந்தை குறைபாடு சேர்ந்து யூரின் போக ஆரம்பிச்சனாலே அது வந்து லைக்கர் அம்னே வந்துடும். வந்த உடனே அந்த குழந்தை யூரின் போகும், தண்ணி வரணும், தண்ணி கம்மியாக இருக்குல்ல, தண்ணி வரும்போது குழந்தை உதைக்க ஆரம்பிக்கும். அது மூமெண்ட் வந்துட்டு திருப்பி அம்பிளிகார்டில் வந்து ரத்தத்தை கொஞ்சம் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே வந்து ப்ரொஜெஸ்டான ஒரு மாத்திரை போகிறதுனால யூட்ரஸ்க்கு நல்லா ரத்தம் வரும், அதுலேருந்து நஞ்சுக்கொடி வந்து குழந்தைக்கு நல்லா சப்ளை ஆகும். அதனால் வந்து லைக்கர் அம்னே வந்து டெவலப் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து ப்ரொஜெஸ்டான் மாத்திரை சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிங்க. ஆனால் குழந்தை வந்து கொஞ்சம் குறைபாடுலாம் பிறக்கும். ஏன்னா ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கிறதுனால நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு 9 மாதம் முன்னாடி அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ட்ரிப்பு போட்டு குழந்தை எடுத்துகிட்டு சூப்பர் சானிக் பீடியாட்ரிஷன்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இன்குபேட்டர் வச்சு குழந்தைய காப்பாற்றி கொடுப்பாங்க. ரொம்ப லீஸ்ட்டு கேள்வி என்னென்னா, சார் ரத்தம் தான் இல்லையோ, ஒரு பாட்டில் ரத்தம் ஏற்றிக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க. இப்போ ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடு கர்ப்பப்பையில் ஏற்றுறாங்க. ஆம்னியாட்டிக் இன்ஃபியூஷன் பேர். அது வந்து பெரிய நெட்டாலஜிலாம் ஏற்றி அதை சரி பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாகும். அதனால் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நல்லா சாப்பிடுங்க, 9 மாதமும் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, கைவேலை ட்ரை பண்ணுங்கள், நல்லா புக் படிங்க. லைக்கர் அம்னே குழந்தை வந்து யூரின் போச்சுன்னா லைக்கர் அம்னே டெவலப் ஆகிடும், குழந்தை சுத்தமாகிடும், அப்புறம் நல்லபடியாக ஆகிடும். 9 மார்க்கும் வரைக்கும் அது குழந்தை சுற்றினோடனே அந்த குழந்தை சுற்றுற சார்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. குழந்தை சுற்றுற நோட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்டரை கொடுத்தீங்கன்னா அவங்க எப்போ அட்மிட் ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்து செய்வாங்க. 9 மாதத்தில் டெலிவரி ஆகும், நல்ல குழந்தை, ஆம்பளை குழந்தை பெற்று எடுங்க, பயப்பட வேணும்.